கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படும். ஏனென்று சொன்னால், நீங்கள் நல்ல மனிதராக இருந்து கர்த்தரை பின்பற்றலாம், அல்லது கொஞ்சம் துர்க்குணம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை பின்பற்றலாம். ஒருவேளை நீங்கள் பிறவியிலேயே சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து கர்த்தரை பின்பற்றலாம், அல்லது சற்று முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை பின்பற்றலாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த வேதம் நமக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கிறது. இந்த வேதம் போதிக்கிற சத்தியத்தின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படவே மாட்டீர்கள். தேவனும் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆகவே எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். எந்த அனுபவம்? அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, நன்றாக கவனித்து பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அழைப்பு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றுகிற நமது வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒவ்வொருவருக்கும், அதாவது இவருக்கு தான், இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. அவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவரை ஃபாலோ பண்ண விரும்புகிற எல்லாருக்குள்ளும் இந்த அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன அனுபவத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றலாம். குடிகாரனாக இருந்து, கொலைகாரனாக இருந்து, விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்து, பொறுக்கியாக இருந்து, மிக கேவலமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றலாம். அப்படி அவரை நேசித்து பின்பற்றும் பொழுது அந்த மனிதன் தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை நேசிக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்காத பட்சத்தில் அவன் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளையாக வாழ முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவனற்று வாழுகிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த உலகத்தின் பாவங்கள் காணப்படும், பாவ ஸ்பாவங்கள் காணப்படும், பாவத்தின் அடிமைத்தனம் காணப்படும். இப்போது இந்த பாவத்தை நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா விட முடியுமான்னா விடவும் முடியாது. ஐயோ, நான் குடிக்கிறேனே, இந்த குடிப்பழக்கத்தினால் என் மனைவியை அடிக்கிறேனே, என் பிள்ளைகளுக்கு வேண்டிய பண்டங்கள் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேனே, இந்த குடிப்பழக்கத்தினால் சரியாக வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறேனே, இந்த குடிப்பழக்கம் எனக்கு தரித்திரத்தை உண்டாக்குகிறதே என்கிற ஒரு கவலை எல்லா மனிதர்களுக்குள்ளும் காணப்படும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேருக்குள்ள காணப்படும். கொஞ்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா விரும்பி குடிப்பான், ரசித்து குடிப்பான், மனைவி பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமலே குடிப்பான். அப்படி இருக்கும் பொழுது தேவனை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு மனிதன் தீர்மானித்து விட்டால் தேவனுடைய வழிகள் செம்மையானவைகளாக இருக்கிறது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை, செம்மையான தெய்வத்தை ஒரு பாவியான மனிதன் நேசித்து பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டாக வேண்டும். அவனிடத்தில் இருக்கிற பாவங்கள் அவனுக்குள் காணப்படாமல் அவனை விட்டு விலக வேண்டும். இப்போ அந்த மனிதன் அந்த பாவத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் விட முடியாது. ஏன்? பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். அப்போ அடிமைப்படுத்தும்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் என்ன நினைப்பான்? நான் நினச்சா அந்த பாவத்தை செய்வேன், நினச்சா விட்டுருவேன்பா. ஆனால் அது பாவம் செய்யும் வரைக்கும் தான். பாவத்தை செஞ்ச பிறகு அந்த பாவம் இவனை பிடிச்சி வச்சுக்கணும். இவனே வேண்டான்னு நினச்சாலும் அந்த பாவம் இவனுடைய உணர்வை தோண்டும். போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வா, நிறைய குடிக்க வேண்டாம், கொஞ்சமாக குடிச்சிட்டு வா, இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பா, கொஞ்சமாக குடிச்சிட்டு வா. பாருங்கள், இந்த பாவம் இவனுக்குள்ளே போய் அவன் இருதயத்தை மழுங்கடித்து, அவன் மூளையை மழுங்கடித்து, அவனுக்கு உணர்வு மட்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும். போய் குடிச்சிட்டு வா, சண்டை போட்டுட்டு வா, என்னன்னு கேட்டுட்டு வா. பாருங்கள், அப்போது பாவம் செய்கிற வரைக்கும் ஒரு மனிதன் சுதந்திரவாளியாக இருக்கான். ஒரு விசை பாவம் செய்தால் போதும், நீங்கள் அந்த பாவத்துக்கு அடிமையாகி விடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பாவ உணர்வு உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். புரியுதா? நீங்களே வேண்டான்னு நினச்சாலும் உங்களால் விட முடியாது. அதான் அடிமைத்தனம்.
இப்போ இந்த பாவ அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையை இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு தர முடியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தெய்வ சமூகத்தில் வந்து அப்படியே சொல்லணும், ஆண்டவரே பாவியான என் மீது கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பிள்ளையாக வாழ ஆசைப்படுற ஆண்டவரே, இந்த பாவ அடிமைத்தனம் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் அப்பா. நீங்கள் உண்மையை சொல்லணும், துக்கப்படணும். ஐயோ குடிகாரனாக இருக்கிறேனே, ஐயோ வேசிக்கல்லனாக இருக்கிறேனே, ஐயோ விக்கிரக ஆராதனை அது என் சிந்தை விட்டு விலகாமல் இருக்கிறதே, எனக்குள்ள துர்க்குணங்கள் காணப்படுகிறதே. நீங்கள் உங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த பாவத்தை குறித்து அங்கலாய்த்து ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் வரணும். என்னால் உத்தமமாக வாழ முடியலையே, நான் என் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க முடியலையே, அப்பழுக்கற்ற வாழ்க்கை என்னால் வாழ முடியலையே, அப்படி ஒரு தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு வந்துட்டுன்னா நிச்சயமாக அதுக்கு பிறகு கர்த்தர் உங்களை அதிலேருந்து விடுதலை ஆக்கிடுவார். ஆனால் நிறைய மனிதர்களை கவனித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் வரும்பொழுது தேவனுக்கேற்ற துக்கம் அவர்களுக்குள்ள காணப்படவே செய்யாது. என் குடும்பத்தில் தரித்திரம் இருக்குயா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா, எனக்கு ஒரு வீடு கட்ட முடியலையா, என் சரீரத்தில் இந்த வியாதி என்ன வேதனைப்படுத்துதியா, உலக பிரகாரமான கவலைகளோடு ஒரு மனிதன் தேவனிடத்தில் வருவான்னா அவனுக்கு அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆனால் மனம் திரும்புதல் அவனுக்குள்ள காணப்படவே காணப்படாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுது, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பிற்பாடு உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய கிருபையில் 27 வருஷமாக ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். இந்த 27 வருஷமாக நான் சபைக்கு போகிற பல கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்குறேன், கர்த்தரை தேடுகிற மனிதர்களை பார்க்குறேன். சிலர் குணப்பட்டு பரிசுத்தவான்களாக மாறிட்டாங்க, சிலர் இன்னும் மனம் திரும்பாமலே அதே பாவத்தில் இருந்து உலக பிரகாரமாக மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு வராங்க. உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வராங்கன்னு நினைக்காங்க என் ஜெபத்தை கர்த்தர் கேட்காரு. இல்லை, அவன் இன்னும் மனம் திரும்பலை. அப்போது ஒரு நாள் வரும், என்றைக்கு அவன் மரணிக்கானோ அன்றைக்கு தேவனால் கைவிடப்படுவான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள தேவனுக்கேற்ற துக்கம் வந்து ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்காததுனால தேவன் அவனை கைவிடுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் திரும்ப 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 சொல்கிறோம், லௌகீக துக்கம் வந்து சாகிற வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமாம், ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்க, மனம் திரும்பிடுவீங்க, நீதிமானாயிருவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். எனவே லௌகீக துக்கத்தை உங்களை விட்டு அகற்றி தேவனுக்கேற்ற துக்கத்துக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வீர்கள். ஜோமனோமா. அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையில் நீங்கள் தருகிற சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுக்கேற்ற துக்கம் காணப்படவும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படவும் உங்கள் பலத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.